நம்ம எல்லாரையும் படித்தது பிரம்மன். பிரம்மனுடைய திருமண கதை தான் இது. இந்த திருமண கதை ஒரு குழப்பமான, மற்றவங்களால் விமர்சிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது வித்யா. அதாவது சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பெண் பிரம்மனுடைய சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பிறகு அவளுடைய அழகை கண்டு அந்த பிரம்மனாலேயே மோகிக்கப்பட்டு அவங்கள புனர அழைக்கும்போது பிரம்மனை தன்னுடைய தகப்பன் அப்படின்னு கருதி அதற்கு உடன்படாம பெண்மான் உருவம் எடுத்து அந்த சரஸ்வதி ஓடுறாங்க. திரும்பவும் பிரம்மன் ஆண்மான் உருவம் எடுத்து அவங்கள பின்தொடர்ந்து போறாரு. அந்த நேரத்தில் சிவபெருமான் வேடம் உருவம் எடுத்து ஆண்மான கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் சரஸ்வதி அழுதுகிட்டே இருக்காங்க. பின் சிவனால மறுபடியும் உயிர்ப்பிக்க செஞ்சு பிரம்மனுக்கு மனைவியாக சம்மதிச்சதா சரஸ்வதி உற்பவ கதைகள் சொல்லுது. அதாவது தன்னை பெற்றெடுத்த தன்னோட தகப்பனையே மணந்துக்கிட்டவங்க சரஸ்வதி அப்படின்னு ஆகுது. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு கதையும் இருக்கு. திருப்பார்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளிவந்த சரஸ்வதி தேவியையே மணந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. முதல்ல பிரம்மா தன்னோட படைப்பு தொழிலுக்கு உதவியா இருக்க சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் இவங்களை தோற்றுவிச்சதாகவும், ஆனால் அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு மெய்ஞானத்தை அடைய சென்றதால நாரதர், தட்சகர், வசிஷ்டர், பிறகு கிருது, பொலிஸ்தியர், அங்கிரசு, அக்திரி, மரிசி ஆகிய இவங்களை பிரம்மா தோற்றுவிச்சு தனக்கு உதவியாக இருக்கும்படி செஞ்சார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பிரம்மாவோட படைப்பு தொழிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா, பிரம்ம புராணத்தின்படி பிரம்மா சுயம்புவா தோன்றி பூமியையும் சொர்க்கத்தையும் படைச்சாரு அப்படின்னும், ஆகாயம், திக்குகள், காலம், மொழி, உணர்வுகள் இது எல்லாத்தையும் பூமியிலையும் சொர்க்கத்திலையும் உருவாக்குனாரு. தன்னோட மனசுல இருந்து மரிசி, அக்திரி, அங்கிரசு, பொலிஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர் இந்த சப்த ரிஷிகளையும் படைச்சாரு. சுயம்பு மனு அப்படிங்கிற முதல் ஆணையும் சதரூபை அப்படிங்கிற முதல் பெண்ணையும் பூமியில் படைச்சவர். இவர்களுடைய மகன் மனு அப்படின்னு அறியப்படுறாரு. மனுவுடைய வம்சம் அப்படிங்கிறதாலேயே மனுஷன் அப்படின்னும், மானிடன் அப்படின்னும், மாணவன் அப்படின்னும் பெயர் வந்ததா சொல்லப்படுது.